திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள கூட்டணி கணக்கு 63 தொகுதியில் ஆரம்பிச்சு 45 ஆகி 25 ஆகி 25ல 18 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இருக்குங்கும் போது நீங்கள் அதிகப்படியாக 1-2 தொகுதிகளை கேட்கறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியில மனிதநேய மக்கள் நீதி மையம் உள்ளுக்கு வந்திருக்குது. அது போக இன்னும் பல கட்சிகள், தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளுக்கு வருது, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் உள்ளுக்கு வருகின்ற போது ஒட்டுமொத்தமாக ஈவன் திமுகவே தனக்கான சீட்டுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டுதான் இந்த வாட்டி தேர்தல் களம் காண போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டு இருக்கும் போது, காங்கிரஸ் 25 போன வாட்டி தொகுதியில இருந்து 45 தொகுதிகள் கேட்பதாகவும் 35க்கு கீழே இறங்கி வர்றதுக்கு தயக்கம் காட்டுவதாகவும் ராஜ்யசபா சீட் போன்ற பல்வேறு டிமாண்டுகளை திமுகவிடம் வைப்பதற்கு காரணம் தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குங்கிற அந்த ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸோட பேட்டிக்கு கிரீஷ் ஷோடிங்கர் தெள்ள தெளிவாக கூறுகிறார். அப்போ ஒரு மதிமேல் இருக்கக்கூடிய ஒரு பூனையாக கவுன்சிலர் எலெக்ஷனை கூட இன்னும் சந்திக்காத ஒரு இடைத்தேர்தலையும் ஒரு பொது தேர்தலையும் நாடாளுமன்ற பொது தேர்தலையும் இடது கையால நகட்டி விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமாக சும்மா இருந்த ஒருத்தரை நம்பி காங்கிரஸ் போன்ற பேரியக்கங்கள் போய் எங்களுக்கு 15 விழுக்காடு வாக்கு இருக்குது, 20 விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு திரு கிரீஷ் ஷோடிங்கர் இதுல இந்தியன் எக்ஸ்பிரஸனுடைய இன்டர்வியூல. அது எங்க இருக்குதுங்கிறத அவருடைய மனசாட்சிக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் இங்க உள்ள ஆள் கிடையாது. திரு செல்வ பெருந்தகைட்ட கேட்கணும். திரு மாணிக் தாக்கூர் இவ்வளவு பேசுறாரா, அவர்கிட்ட கேட்கணும். 15 to 20 விழுக்காடு காங்கிரஸுக்கு எங்க இருக்குதுன்னு 1950களில் இருந்திருக்கும். இன்றைக்கு மொத்தமாகவே 4 விழுக்காடுக்கு கம்மியாக இருக்குது. இன்றைக்கு அதே 4 விழுக்காடை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு 8 விழுக்காடை வாங்க தேமுதிக உள்ளுக்கு வந்திருக்குது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை நீங்க புதகுலிக்குள்ள தள்ளுறதுதான் கிரீஷ் ஷோடிங்கர் போன்றவர்கள் மேல்மட்டத்தினுடைய அசைவுகள் படி திமுகவினுடைய தலைமையினுடைய சுயமரியாதையை பரிசோதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குரல் ரொம்ப 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 வீரியமாக கடந்த சில தினங்களாக எழுந்திருக்கிறது.